சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்ற, மனதை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகள் எல்லாம் சற்று இலகுவாகும். அந்த நாள் இது. உன் மனம் இன்று முதல் சற்று அமைதியாகும். நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கடித்து விட்டது. உன் சுமையை இறக்கிவிட்டேன். உன் வாழ்க்கைக்காக எல்லாம் கதவுகளும் அடைப்பட்டு விட்டதாகத்தானே அழுது கொண்டிருக்கின்றாய். ஒரு கதவு மூடப்படும் பொழுது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதனால் மூடிய கதவை பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே. இந்த மனித வாழ்வில் என்றும் நாணயம் போல் ஒரு பக்கம் இரு பக்கம் இருக்கும். அதனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சர்வ நிச்சயமான பக்கங்கள் மாறும், அந்த திசைகள் மாறும். உனக்கான காலம் வரும். சரி, இது நாள் வரையிலும் உன் வாழ்வில் துன்பத்தை மட்டுமா அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய்? இன்பத்தையும் அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? அவ்வாறான இன்பமான நேரங்களில் எதற்காக உன் உன் அப்பா எனக்கு இத்தனை சந்தோஷம், எதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டும் என்று யாரேனும் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? இல்லைதானே? துன்பம் வரும்போது எதற்காக இத்தனை துன்பம், எதற்காக இத்தனை சோதனை, எப்பொழுது இது முடிவு வரும் என்று கேட்கிறாய். உன் இன்பமான நாட்கள் ஒரு கன்னத்தில் துன்பமாக மாறியதை போன்றே இப்பொழுது நடக்கும். இந்த துன்பமான நாட்களும் ஒரே கணத்தில் இன்பமாக மாறும். 2 நாட்களும் ஒரே கால அளவில்தான் இருக்கிறது. ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாக கடந்தால்தான் அதன் நீளம் உனக்கு தெரியவில்லை. இப்போது இந்த துன்பமான நாட்களை கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ கடந்தாலும் கடக்காவிட்டாலும் நாட்கள் தானாக கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறது. உனக்கான பக்கம் உன்னை நோக்கி வந்து நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்காக எல்லாவற்றையும் நாம் சேமித்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நானாக தரும் வரையில் சற்று பொறுமையாக இருந்தாக வேண்டும். உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும், அந்த விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் தருவேன். அந்த சமயத்தில் உன் மனச்சுமை எல்லாம் இறங்கி உன் மனம் இலகுவாகும். நான் உனக்காக தரப்போகும் இன்பங்களை நீ சுகமாக சுமக்கும் காலம் கூடிய விரைவில் வரும். இனி உன் வாழ்வில் பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் வேண்டாம் குழந்தையே. என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. இந்த சாயப்பாவை நம்பு. நான் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.